Vivo Z1 Pro எதிர்பார்த்ததோட நல்லா இருந்துச்சு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல கேமராஸ், தாறுமாறான பேட்டரி லைஃப். வெறும் 15,000 ரூபாய்க்கு விவோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ Z1 Xல அப்படி என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த அன்பாக்சிங்கில் பார்ப்போம். ஹே guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இதுதான் Z1 X வர பாக்ஸ். விவோ கொஞ்சம் க்ளீனான மினிமலிஸ்டிக் டிசைன் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் விவோ Z1 X பிராண்டிங் டாப்பில் PUBG கிளப் ஓப்பன் லோகோ சைட்ஸில் திருப்பி கொடுத்துருக்காங்க. ஏன்னா விவோ இந்த இவெண்ட்டுக்கு அஃபிஷியல் ஸ்பான்சர். கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஸ்பெக்ஸ் பேக்கில். இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் ரேப்பை ரிமூவ் பண்ணலாம். கீழே இருக்க சீலை கட் பண்ணிவிட்டு அந்த லிட்டை ரிமூவ் பண்ணுவோம். உள்ள ஒரு USB Type-C கேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன், வாரண்டி கைட், சார் வேல்யூஸ். விவோ திருப்பியும் ஒரு சாஃப்ட் கேஸிங்கை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம Z1 Xக்கு வருவோம். இது ப்ரொடக்டிவ் பிளாஸ்டிக்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். இது ஃபேண்டம் பர்பிள் வேரியண்ட். இதோட கிரேடியன்ட் பேக் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இது எதிர்பார்த்த மாதிரி வழுக்க தான் செய்யுது. ஸோ கேஸில் போடுவோம். மற்ற பாக்ஸ் கண்டென்ட்ஸ்னு பார்த்தா ஒரு சிம் இன்ஜெக்டர் டூல், 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர், அதுக்கப்புறம் இயர்பாட் ஸ்டைல் இயர்ஃபோன்ஸ். விஷுவலாக Z1 X நிறைய Z1 Pro மாதிரி தான் இருக்குது. அந்த கிரேடியன்ட் டிசைன் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. இது இன்னும் பிளாஸ்டிக் தான். ஸோ அந்த கிளாசி ஃபினிஷ் ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்லிப்பரி ஃபீலை தாண்டி பார்த்தீங்கன்னா கையில் விவோ Z1 X யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக தான் இருக்குது. Z1 Proவோடது இன்னும் லைட்டாக இருக்குது, இன்னும் ஸ்லிம்மாக இருக்குது. ஓவரால் சின்னதாக தான் இருக்குது. ஸோ ஒரு கையில் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா பின்னாடி அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இதில் கிடையாது. ஏன்னா அண்டர் த டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ Z1 Proவில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லை, இன்னும் மைக்ரோ USB போர்ட் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது 2 மேஜர் கம்ப்ளைண்ட்ஸாக இருந்துச்சு. அது ரெண்டுத்தையுமே இங்கே Z1 Xல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மைக்ரோ USB போர்ட்டுக்கு பதில் Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பின்னாடி உள்ள ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்கு பதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லா இன்டிஸ்பிளே ஸ்கேனர்ஸ் மாதிரியே இது ரொம்ப ஃபாஸ்ட் கிடையாது. ஆனால் இன்டிஸ்பிளே ஸ்கேனர்ஸ் தான் ஃபியூச்சர். ஸோ அது இங்கே கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ். டிஸ்பிளே இப்போ கொஞ்சம் சின்னது தான், 6.38 inches. ஆனால் இப்போ AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ண முடிஞ்சது. ரெசல்யூஷன் இன்னும் Full HD+ தான். கலர்ஸ், கான்ட்ராஸ்ட், பிளாக் லெவல்ஸ் எல்லாமே LCDயோட இங்கே பெட்டராக இருக்குது. ஏன்னா இது ஒரு AMOLED பேனல். இங்கே Z1 Pro மாதிரி பஞ்சுவலுக்கு பதில் இங்கே Z1 Xல ரெகுலராக நம்ம எல்லா டிஸ்பிளேஸ்லையும் பார்க்குற மாதிரி டியூ ட்ராப் நாட்ச் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் செல்ஃபி கேமரா இருக்குது. அந்த செல்ஃபி கேமரா பற்றி கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். மற்ற பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தா ஸ்பீக்கர், USB Type-C போர்ட், ஒரு ப்ரைமரி மைக்ரோஃபோன், ஹெட்ஃபோன் ஜாக் இதெல்லாம் பாட்டமில், ரைட்டில் வால்யூம் பட்டன்ஸ், பவர் கீ, செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன் டாப்பில், ஃபைனலாக லெஃப்டில் ஒரு டியூவல் சிம் ட்ரே. இங்கே மைக்ரோ SD கிடையாது. ஸோ சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க, ஆனால் தேவையில்லாமல் இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ எனிவே டெடிகேட்டட் AI வாய்ஸ் அசிஸ்டன்ட் கீயும் இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ Z1 Proவில் பார்த்த மாதிரி இந்த கீயை நம்ம நிறைய விஷயத்துக்கு மேப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் சர்ச்சை ஓப்பன் பண்ண வைக்கலாம், கூகுள் அசிஸ்டன்ட், இல்லைனா ஸ்க்ரீனில் என்ன இருக்குங்கிறத சர்ச் பண்ணுறதுக்கு. விவோ திருப்பியும் AI பவர்ட் ஃபீச்சர்ஸ்க்கு நிறையவே இங்கே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஜோவி ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் இன்டெகிரேஷன் இருக்கிறதுனால Z1 Xல நிறைய எக்ஸ்க்ளூசிவான கூகுள் அசிஸ்டண்ட்டோட ஒர்க் ஆகிற வாய்ஸ் கமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போது Z1 Pro மாதிரியே இங்கே வெறும் சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் ஹார்ட்வேர்லேயும் AI ஃபோக்கஸ் இருக்குது. இங்கே திருப்பியும் அதே Snapdragon 712 AI சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 712 Z1 Proவில் யூஸ் பண்ணல பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ Z1 Xலையும் நல்லா இருக்கும் தான் எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்ததை வச்சு பார்க்கல நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஆப் ஓப்பனிங் ஸ்பீட்ஸும் சரி, வெப் பேஜஸில் ஸ்க்ரோல் பண்ணுறதும் சரி, எல்லாமே ஸ்மூத்தாக ஸ்னாப்பியாக இருந்துச்சு. Fun Touch OS 9.1 Android 9 Pie மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. இது ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்லேருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது விஷுவல் டிசைன்னு சொல்லல. ஸோ ஒரு லேர்னிங்க்கு, அதாவது பழகிறதுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக டைம் ஆகும். ஏன்னா இங்கே ஆப் ட்ராவர் கிடையாது, iOS மாதிரி ஒரு கண்ட்ரோல் சென்டர் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த சாஃப்ட்வேர் ஸ்டேபிளாக இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரெஸ்பான்சிவாக இருக்குது, அனிமேஷன்ஸும் ஃபாஸ்ட்டாக இருக்குது, ட்ரான்சிஷன் ஸ்மூத்தாக இருக்குது. இங்கே 3வது ஜென்ரேஷன் AI இன்ஜின் இந்த சிப்பில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது விவோவோட மல்டி டர்போவோடு சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மெமரின்னு பார்த்தா 6 GB RAM, 64 இல்லை 128 GB ஸ்டோரேஜோடு வருது.
கேமிங்னு பார்க்கல இங்கே Adreno 616 GPU இது அல்ட்ரா கேம் மோடோட சேர்ந்து இந்த காம்பினேஷன் இருக்கிறதுனால Z1X-ஆல் என்ன கேம் ரன் பண்ண ட்ரை பண்ணாலும் ஈஸியாக ரன் பண்ண முடிஞ்சுது. இங்கே பப்ஜியும் ட்ரை பண்ணி பார்த்தோம். கேம் பிளே நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. இந்த லேக் ஸ்டட்டர் எதுவும் நாங்கள் ஃபேஸ் பண்ணல. இப்போ நம்ம Z1 Proல பார்த்த மாதிரி ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ், பப்ஜி ட்ரைனிங் சென்டர், ஸ்போர்ட்ஸ் மோட் இது எல்லாமே இங்கேயும் இருக்குது. ஸோ இப்போ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எல்லாமே Z1 Pro Z1X-க்கு ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் பேட்டரி கெப்பாசிட்டி இங்கே மாற்றிருக்காங்க. விவோ இந்த தடவை இன்னும் கொஞ்சம் லோவர் கெப்பாசிட்டி பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 4500 mAh, Z1 Proல 5000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே டிஸ்பிளே சைஸ் கம்மி பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் IPS LCDலேருந்து AMOLEDக்கு போயிருக்காங்க. ஸோ பேட்டரி கன்சம்ஷனும் கம்மியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ பேட்டரி லைஃப் ஏறக்குறைய விவோ Z1 Proல இருந்த மாதிரியே இருக்கும் தான் எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் பேட்டரி லைஃப் கொஞ்சம் கம்மியானாலும் ஏற்கனவே பேட்டரி லைஃப் தாறுமாறாக இருந்துச்சு. ஜென்ரலாக இந்த செக்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்ஸோடு வர ஃபோன்ஸ் 4000 mAh பேட்டரியோடு தான் வரும். ஸோ அதோடு இங்கே பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும் தான் எதிர்பார்க்குறேன். சார்ஜிங்னு பார்த்தா இப்போது Type-C கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 22 watt சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ Z1X நல்லாவே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். ஸோ இங்கே Type-C போர்ட்டை யூஸ் பண்ணி ரிவர்ஸ் சார்ஜிங் OTG-ஆல் பண்ணுறதுக்கும் இங்கே ஆப்ஷன் இருக்குது. கேமராஸ்னு வரையில் Z1 Proல இது நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன், பட் காம்படிஷனோட கம்பேர் பண்ணையில் அந்த 48 மெகாபிக்சல் கேமரா இல்லை அப்படிங்கிறத சில பேர் கம்ப்ளைண்டாக சொன்னாங்க. ஸோ அதையும் இங்கே விவோ அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே Z1X-ல ஒரு மேஜர் அப்கிரேட். பிரைமரி கேமரா இப்போ 48 மெகாபிக்சல் IMX582. ஸோ இது நம்ம ரெட்மி K20ல பார்த்த அதே சென்சர். பேசிக்காக இது IMX586, ஆனால் இந்த 4K 60 FPS ஆப்ஷன் இல்லாமல். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் Snapdragon 712ஆல் எப்படியோ 4K 60 எடுக்க முடியாது. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் Z1X நல்ல பிக்சர்ஸ் எடுக்குது. ஸோ இங்கே இந்த பட்டர்ஃப்ளையோட விங்ஸை பார்த்தா டீட்டெயில்ஸ் உங்களுக்கே தெரியும். கலர்ஸ் சில நேரம் கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டடாக இருக்குது இந்த பிக்சரில் இருக்க மாதிரி. பட் இந்த இமேஜஸ் எல்லாமே AI மோட் ஆனில் வச்சு எடுத்தது. ஸோ மோட்ஸ் பற்றி பேசல ஒரு டெடிக்கேட்டட் சூப்பர் நைட் மோட் இருக்குது. ஸோ இதில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. இமேஜஸ் நல்லா பிரைட்டாக இருக்குது, இன்னும் அதிகமான டீட்டெயிலோடு வருது, இன்னும் நல்லா க்ளீனாகவும் இருக்குது. அடுத்து ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் கேமரா கொடுத்துருக்காங்க. இது 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவோட ஷார்ட்ஸ் எடுக்குது. ஓரளவுக்கு நல்ல டீட்டெயில்ஸ், நல்ல கலர்ஸ், டைனாமிக் ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் பிக்சர்ஸ் நல்லா வருதுன்னே சொல்லலாம். மூணாவது ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர். இதில் எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா இருந்துச்சு. ஓவரால் இமேஜஸ் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. விவோ இங்கே நிறைய போர்ட்ரேட் லைட்டிங் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா ஒர்க் ஆச்சு. செல்ஃபீஸ்னு வரையில் இங்கே 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, அதுவும் அதே போர்ட்ரேட் மோட் லைட்டிங் எஃபெக்ட்ஸோடு வருது. ரெகுலர் செல்ஃபீஸ்னு பார்த்தா கொஞ்சம் ஸ்கின் ஒயிட்னிங், பியூட்டி மோட் ஆஃபாக இருக்கையில் கூட ஒர்க் ஆகிற மாதிரி தான் தெரியுது. அது போக ஒரு டெடிக்கேட்டட் AI பியூட்டி மோட் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நிறைய விஷயம் மாற்றலாம். வேணும்னா உங்கள் கண்ணோட சைஸ், உங்கள் ஸ்கின்னோட டோன், இல்லைனா மூக்கோட ஷேப், இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா, இதெல்லாம் உங்களுக்கு மாற்றணுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். வீடியோன்னு வரையில் ப்ரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K 30 FPS எடுக்கலாம். வீடியோ கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும். அது போக கலர்ஸ் நல்லா இருந்துச்சு. டீட்டெயில் லெவல்ஸும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸ்டெபிலைசேஷன் வேணும்னா எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் 1080p 30ல் ஒர்க் ஆகும். இதே ரெசல்யூஷனில் வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் இப்போ குவிக்காக பார்த்த வரைக்கும் கேமராஸும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த Z1X ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் ஃபோன் மாதிரி தான் தெரியுது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக கருதலாம், விவோ ப்ரைஸிங்கை ஒழுங்காக எடுத்துகிட்டு வர வரைக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணல எனக்கு அஃபிஷியலான ப்ரைஸிங் தெரியாது. தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், ஒரு கமெண்ட்டும் பென் பண்ணுறேன். C4 Tech தமிழ் ட்விட்டர் ஹேண்டில் மூலமாகவும் சொல்கிறேன். என்னை ஃபாலோ பண்ணலன்னா பண்ணுங்கள். பட் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு என்ன கரெக்டான ப்ரைஸிங், என்ன ப்ரைஸ்க்கு இதை எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? 18,000 20,000 என்ன நினைக்கிறீங்களோ, எது ஃபேரான ப்ரைஸ், எது கரெக்டான ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோவில் கொஞ்சம் எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கோ, இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறணும்னு நினச்சிங்கன்னா சாரி. டைம் இப்போ 4 மணி காலையில், நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் லெவல் ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ சாரி கைஸ். ஸோ எனிவே அடுத்த வீடியோவில் பெட்டராக பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கோ பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.